ஹாய், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கிழக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். இது கிழக்கோஸுங்கிறது முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் சின்ன சைஸாக இருக்கும். இதை முட்டைக்கோஸில் வர மாதிரியே லேயராக வரும். இது பேர் கிழக்கோஸ். இதில் என்ன பொரியல் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. கிழக்கோஸ் பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்குவோம். நறுக்கி க்ளீன் பண்ணி வச்ச கிழக்கோஸு, இது மஞ்சளும் உப்பும் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் பாசிப்பயிறு, தேவையான அளவு தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம். இப்போ காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 2 சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க கிழக்கோஸை போட்டுக்கலாம். இதோட நான் பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பும் கோஸும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுணும். கிழக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம திரிய வச்சுருக்க தேங்காய் பூவை போட்டுப்போம். போட்டு நல்லா கிளறி இறக்கிடலாம். சுவையான சத்து மிகுந்த கிழக்கோஸ் பொரியல் தயார்.